தொண்டர்கள் அனைவரும் பொறுமை காக்கவும். அதாவது தலைவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல பேச போறாங்க. யாரும் முட்டையோ பழைய அழுகின தக்காளியோ செருப்பையோ எடுத்து தலைவர் மீது வீசிவிடக் கூடாது. தலைவர் பேசும்போது குறிப்பாக யாரும் எழுந்து போக கூடாது. அவசர ஆத்திரம்னாலும் சேர்லயே உட்கார்ந்து அங்கேயே போயிருங்க அப்படின்னு தலைவர் சொல்ல விரும்பல. எவ்வளவு ஒரு அவசரமானாலும் தலைவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேச இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதுவரை நீங்கள் உலகத்தில் 7 அதிசயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் 80 லட்சம் தொண்டர்கள் 8வது அதிசயமாக தலைவரை உங்கள் கண் முன்னால் கண்டுபிடித்து நிறுத்திருக்கின்றோம். காரணம் என்ன? இந்திய நாட்டுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு தலைவருடைய பங்கு எதிர்காலத்தில் இருக்கும் என்பதற்காகவும் இளைஞர்களுடைய வருங்கால எதிர்காலத்தை பற்றியும் அதிகமாக இரவும் பகலுமாக அயராது சிந்தனை செய்து பல கட்டுரைகளையும் பழைய புழு பிரிண்டுகளையும் தலைவர் வச்சிருக்கிறார். அதை பார்த்து நாங்களே கண்டுபிடித்தோம். இப்படிப்பட்ட தன்மான சிங்கம் தலைவர் அவர்கள் பழைய சோறு பக்கிரி அவர்களுக்கு 80 லட்சம் தொண்டர்கள் சார்பாக பொன்னாடை என்ன ஒரே ஒரு மத்தாலும் காசு கொடுத்தியா கொடுக்கல நம்ம காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தவங்க அங்க ஸ்பிரிட் பண்ணி வச்சிருக்கேன். கவலைப்படாதீங்க. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, காவல்துறை நண்பர்களே, எல்லாத்துக்கும் கை கட்டாத பேச விடு. அரசியல் கட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அதாவது நான் 45 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையிலே பல்வேறு பள்ள மேடுகளை பார்த்தவன், பல்வேறு காட்டாறுகளை தாண்டி இந்த அரசியல் வாழ்க்கையில் நான் பயணிப்பவன். அது மட்டுமல்ல, நான் இந்த அரசியல் வாழ்க்கையிலே பழம் தின்று கொட்டை போட்டவன். புதுசா சொல்றீங்க. இங்க பாரு, இந்த யூடியூப்ல வீடியோ பாக்குறியா, அதுல கமாண்ட் போடுறதோட நிப்பாட்டிக்க. லைவ்ல கமாண்ட் போட்டா வாயிலே வெட்டி போய். இது மட்டுமல்ல, நான் உலக தலைவர்களை பார்த்து சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுகிறேன். அதாவது இத்தாலியிலே முசோலினியை பார்த்து நான் கேட்கின்றேன், ஜெர்மனியிலே ஹிட்லரை பார்த்து நான் கேட்கின்றேன், உகாண்டாவிலே, அதாவது கருப்பின மக்கள் வாழும் பகுதி உகாண்டா, அந்த உகாண்டாவிலே இடியமினை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் அரசியல் நடத்துகிறீர்களா இல்லை அராஜகம் பண்றீங்களா? தலைவரே, ஏன் செத்து போன எல்லாத்தையும் சொல்றீங்க? உயிரோட இருக்கவங்க சொல்ல வேண்டியதானே? செத்து போனவளை சொல்லிட்டாங்க, நம்மளை செருப்பத்தை அடிக்க மாட்டேன். அதுக்காக அவங்க தொண்டர்கள் மீண்டும் அமைதியாக்கவும். இதுவரை தலைவர் ரகசியமாக வைத்திருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ உங்கள் மத்தியில் சொல்ல உள்ளார். உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அதாவது தலைவரே, இப்போ 80 லட்சம் தொண்டர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த தலைவருடைய பேர் இந்த பழைய சோறு பக்கிரி அப்படின்னு பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க தலைவரே. அருமை அருமை. இது வரைக்கும் நான் எத்தனையோ இலக்கியவாதிகளை சந்திச்சிருக்கேன். அவங்கெல்லாம் இந்த மாதிரி அறிவுபூர்வமா எந்த ஒரு கேள்வியும் கேட்டதில்லை. ஆனால் நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க, அதனால சொல்கிறேன். இந்த பழைய சோறு பக்கிரிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறீங்க. ஒரு நாள் எங்கள் ஆத்தா சோறாக்கும் போது சுடுசோரா ஆக்கி பிடிச்சி, அப்போ சுடுசோரை போட்டு வச்சுட்டு சாப்பிடுப்பா தங்கம் அப்படின்னுச்சு. நான் சாப்பிட உட்காந்து 2 வாரம் வச்சிருப்பேன், விக்கல் வந்துருச்சு. வீட்டில் தண்ணி இல்லை. எங்கள் ஆத்தா என்ன பண்ணுச்சு, ஆத்தங்கரைக்கு தண்ணி எடுக்கலான்னு போயிடுச்சு. இப்போ விக்கல் தாங்க முடியாதனா தெருவுக்கு ஓடியாந்தேன். தெருவுக்கு எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் பழைய சோறு சாப்பிட்டுக்கு இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஐயா, இந்த பழைய சோறு சாப்பிடும்போது விக்கல் வருமே, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், பழைய சோறுலேயே தண்ணி இருக்கு ராசா, விக்குச்சுன்னா அந்த தண்ணியை குடிச்சு விக்கலை நிப்பாட்டிடுவேண்டா அப்படின்னார். அன்னைக்கு சிந்திச்சு நான் பழைய சோறு சாப்பிட்டா அதுலேயே தண்ணியும் இருக்கு, விக்குனா குடிச்சுக்கலாம், அதுபோக கையும் கழுவிக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு முடிவெடுத்தேன். அன்னையிலிருந்தே என் பேரை பழைய சோறு பக்கிரின்னு மாற்றிக்கிட்டேன். இந்த பக்கிரிங்கிற பேர் சின்ன வயசில் ஊரில் ட்ரௌசரை மட்டும் போட்டுக்கிட்டு ஊர் முழுக்க பக்கிரியா தெரிவேன். அதை பார்த்துட்டு எல்லாரும் பக்கிரி பையன்னு கூப்பிடுவாங்க. அப்போ இந்த பழைய சோத்தையும் இந்த பக்கிரியும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் நாகரிகமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறக்காக பழைய சோறு பக்கிரின்னு வச்சுக்கிட்டேன். அதே இன்னைக்கு அரசியல் கட்சியில் மிகப்பெரிய ஒரு பேராக இருக்குது தம்பி. சூப்பர் தலைவர் சூப்பர் தலைவர். ஏன்னா மக்கள் ரொம்ப நாளாக இந்த கேள்வி கேட்கணும்னே இருந்தாங்க. ஒரு பயத்தில் இருந்தாலும் நீங்கள் சொல்லிட்டீங்களா, பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. கண்டிப்பா தலைவர் தன்னுடைய உரையை மீண்டும் தொடருவார். ஏய், என்னடா இங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செருப்பை கழட்டிக்கிட்டு இருக்கேன். தலைவரே, அதெல்லாம் ஒரு பிளாஷ்பேக்னு சொல்லி செருப்பு எடுத்து காட்டுறாங்க. செருப்பு கீழே தலைவர் கீழே குனி. 3 weeks later.
பழையசோர் பக்கிரியனே, பழையசோர் பக்கிரியனே. யாருப்பா? கொரட்டை கோவிந்தனா? ஆமாண்ணே ஆமாண்ணே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்குண்ணே நல்லா இருக்கு. சரி, டீ சாப்பிடுறியா? இல்லண்ணே, வரும்போது வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். சரிப்பா சரி. உங்களை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன். அண்ணி சொன்னா கடைக்கு போயிருந்தோம்னா. ஆமா. என்ன அண்ணி போட்ட டீ குடிக்காம இவன் கடையில வந்து குடிக்கிறீங்க? ஏப்பா அன்னி டீயா மனுஷன் குடிப்பானா? அதனால டீ கடைக்கு வந்தேன். ஏன்னா அதை விட கேவலமாலண்ணே போடுவேன். கேவலமா போட்டாலும் குடிக்கலாம், அவ ஒரு மனுஷன் குடிக்க முடியாது. சேர்ந்தா போயிட்டு வர அண்ணி. தம்பி வா, உனக்கு என்ன காரியம் சொல்லு. பத்த வைக்க போயிருவேன். சொல்லு. நம்ம வீரபாகல்லண்ணே. யாரு? பேக்கரி கடை. பேக்கரி அவனே அவனே. சொல்லு சொல்லு. 2 மாசம் முன்னாடி கஷ்டப்பட்டு கடையை கட்டினேன். நீங்க தான் வந்து திறந்து வச்சீங்க. ஆமாப்பா, வியாபாரம் ஓஹோன்னு ஓடி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பிரான்ச் வச்சுட்டியா தம்பி. இசைஞானி இளையராஜா அவர் ஒரு படத்துல ஓப்பனிங் சாங் பாடினா அந்த படம் கிட்ட ஆயிரும். அந்த மாதிரி நான் திறந்து வைக்கிற கடை எந்த கடையா இருந்தாலும் அது பல பிரான்ச் ஆகி அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிரும். எல்லாம் உங்க கைராசினே. கைராசி ஒரு முகம் வேணும்ல. ஆமா, முக அமைப்பு இருக்குல்ல. சரி, உனக்கு என்ன பிரச்சனை? அதே போல நம்ம முனியாண்டி கஷ்டப்பட்டு ஹோட்டல் கடை கட்டினேன். ஆமாப்பா, அதை நான் திறந்து வச்சிய. ஆமா, இன்னைக்கு அவன் கடை வியாபாரம் ஓஹோன்னு ஓடுது. அவனுக்கு கிட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு 150 கடை திறந்துட்டான். ஆமால, அதுக்கு உங்களுடைய கைராசி. கண்டிப்பா கண்டிப்பா. நானும் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கியிருக்கேன். ஒரு கடை வச்சிருக்கேன். கடை வைக்க போறியா? வாழ்த்துக்கள்ப்பா. நன்றி நன்றி. அதான் உங்களை பார்த்துட்டு பெரிய மனசுல கேட்டேன். இந்த மாதிரி அண்ணன் கைராசிக்காரு அவர் வந்து கடையை திறந்து வச்சா வியாபாரம் ஓஹோன்னு ஓடு. சரி தம்பி, எந்த தேதியில வச்சிருக்க நீ? அண்ணே நம்ம புரட்டாசி 30. புரட்டாசி? ஐயோ தம்பி, புரட்டாசி 30 வந்து நான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு வேலையா போறேன்ப்பா. என்னன்னா ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகுது. ஆமாண்ணே. அதுல வந்து ஜோ பைடன் கட்சியை சார்ந்து கமலா ஹாரிஸ் அப்படின்னு ஒரு லேடிஸ் நிக்கிறாங்க. தெரியுமே, இந்திய வம்சாவளி. அதனால எப்படி அந்த அம்மாவை ஜெயிக்க வைக்கணும். ஆமா, ஏன்னா பெண்ணுரிமை பேசுவாங்க சில பேர், பேசினாலும் அதை நடைமுறைப்படுத்த பண்ண மாட்டாங்க. அதனால ஒரு பெண்ணு நிக்கிறதுனால எதிர்கட்சி வந்து சூழ்ச்சி பண்ணி அவங்களை தோக்கடிக்க பாக்குறாங்க. என்னன்னே பண்றாங்க? நான் வளர்றது யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அதனால என்ன இந்தியா வம்சாவளி அப்படிங்கனால இந்த அரசியல்ல இருக்க சின்ன சின்ன சூழ்ச்சி எல்லாம் அவுத்து அந்த அம்மாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறதுனால என்னை ஐடியா சொல்றது கூப்பிட்டு இருக்காங்கப்பா. உங்களை? ஆமா, கை விடுங்க. வேணுமனே, அறிவாளி வந்து நம்ம இந்தியாவுல இருக்கான்னு அவளுக்கு தெரியணும்ல. அதனால மீட்டிங்க்கு நான் போறேன். மீட்டிங் போறீங்களா? நீ வேணா டைமிங்க மாத்திக்க, இல்லைன்னா டேட்டை மாத்திக்கப்பா. எப்படியாவது நீங்க தான் வந்து கைராசிக்காரன்னு நீங்க தான் திறக்கணும். என் பொண்டாட்டி உள்ள எல்லாம் ஆசைப்படுறாங்க, ஊர்ல நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும். தலைவரே அப்பெல்லாம் சொல்லக்கூடாது தலைவரே. நீங்க தான் கடை வந்து திறக்கிறீங்க. இவங்க போல 4 இந்தியா முழுக்க நிறைய பிரான்ச் ஓபன் பண்ணி ஓஹோன்னு வாழணும் தலைவரே. தம்பி மாட்டேன்னு சொல்லிடுறாங்க தலைவரே. அன்பு தொல்லை தாங்க முடியல. இங்க வரு, நான் வர்றேன். இந்த 2 கிலோமீட்டருக்கு கொடியை கட்டுறது, பெருசு பெருசா பிளக்ஸ் வைக்கிறது அப்படின்னு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி, நான் வர்றேன்னு தெரியக்கூடாது, போறேன்னு தெரியக்கூடாது. சரியா? நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே பண்ணிக்கிறோம். போய் நான் ரெடி பண்ணிட்டு என்ன கடை திறக்க போற ஒரு நோட்டீஸோட கொடுக்கல. என்னப்பா நீ? பாத்தீங்களா தலைவரே, நீங்க வர்றேன்னு சொன்ன உடனே சந்தோஷத்துல கைகால் ஓடாம வந்ததே மறந்துட்டேன். பத்தி சரி ஒண்ணு இல்ல தலைவரே, நம்ம ஊர்ல எல்லா கடையும் இருக்கு தலைவரே. விவசாயின்னு ஒரு கடை இல்ல, ஒரு 25 கிலோமீட்டர் போகணும். அவங்களுக்காகவே நம்ம ஊர்ல கடை திறக்கணும்னு சொல்லி தான் உங்களை வர சொல்லியிருக்கேன். என்ன கடைன்னு சொல்லி தொலை. பூச்சி மருந்து கடை. பூச்சி மருந்து கடையா? ஆமா தலைவரே. நீங்க வரீங்க, நீங்க வந்து புல்லா குடிக்க வேணாம். சரி, சும்மா கையில 2 ஸ்பூன் ஊத்தி நக்கி பார்த்துட்டு நீங்க கிளம்பிடுறீங்க. நக்கி பார்த்துட்டா அந்த சந்தோஷம் எனக்கு போதும் தலைவரே. ஏன்டா என்னை பாடையில ஏத்த பாக்குறேடா நாயே? பாத்தீங்களா, சொன்ன உடனே எப்படி ஓடுறா பாத்தீங்களா? ஏதோ ஊர்ல பெரிய மனுஷ கடனை உடனே வாங்கி ஒரு கடையை திறக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு கைராசின்னு சொல்லி கடையை திறக்க வைக்கலாம்னு சொன்னா இவர் வர்றது கிடையாது. ஒரு குடும்பத்தோட வர்றது, ஒரு தொண்டர் படையெல்லாம் கூட்டிட்டு வந்து கடையை ஒரே நாள காலி பண்ணிட்டு போறது. எப்ப அவன் கடனை உடனே அதை அடைக்கிறது, வியாபாரம் பண்றது, பெரிய காலா முன்னுக்கு வர்றது. இனிமே யாராவது இந்த மாதிரி வருவீங்க தலைவரே, இந்த பக்கம் உங்களை பார்த்தேன்னு வச்சுங்க, அவ்வளவுதான்.